டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அக்கவுண்டிங் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் டிரான்சாக்ஷன்ஸை ஒரு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி எடுத்து அதில் இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன்ஸை எப்படி வந்துட்டு ஒரு 1 ஹவரில் வந்துட்டு டேலி ப்ரைமில் வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப கிளியரான ஒரு விஷயம். இதில் நம்ம என்னென்ன மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ரேட் ஜிஎஸ்டி வந்துச்சுன்னா அதை எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை மொதல் கற்றுக்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்ற பாயிண்ட் எடுத்துக்கிட்டது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் வந்துட்டு என்ன மாதிரியான அப்டேட் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரியல் கிளியரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரீட்டைல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அக்கௌண்டன்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளியரான விஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற பிளானும் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு முந்தின வீடியோஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஓஎஸ் இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதுவும் உங்களுக்கு ரியல் டிரான்சாக்ஷன்ஸ்னால ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 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 கேஸ் ஸ்டடி மாதிரி பர்டிகுலர்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எப்படி நடக்குது அப்படின்றத ரொம்ப கிளியராகவே நம்ம பண்ணலாம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக கொடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அக்கௌண்டிங்கோட ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸை வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியலாக வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு ஏரியாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணலாம். அப்போ இந்த நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கு உங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயம். அதனால கொஞ்சம் இந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸையும் எல்லா அல்காரிதம் அண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப மைனூட்டாக கவனிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது போக வந்து நிறைய டிப்ஸுமே நிறையா சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை எல்லாத்தையுமே நீங்கள் செட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிலபஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறது டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இங்கே ஒரு கன்சர்ன் நேம் எடுத்துக்கணும். எப்படி இருந்தாலும் இந்த ஸ்டோரோட நேம் கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நொய்யல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். பிகாஸ் கோயம்புத்தூரோட ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வந்துட்டு நொய்யல் ஆறு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்து அப்படி அந்த மாதிரி நேம் தரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு நொய்யல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் 1/7/2020 இருந்து இதோட டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். பட் நான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஜூலையோட டிரான்சாக்ஷன்ஸ், வெறும் பர்ச்சேஸும் சேல்ஸ் மட்டும்தான். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பர்ச்சேஸும் சேல்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இதோட சேர்ந்து நீங்கள் என்ன பிளானும் பண்ணிக்கணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, அதில் ரிட்டர்ன்ஸ் ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கிரெடிட் நோட் டெபிட் நோட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுன்றதை நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக கொஞ்சம் ஐடியா பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அதான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரியான விஷயத்தை தான் நீங்கள் கொஞ்சம் டிப்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கணும். அது வந்துட்டு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா ரிட்டர்ன்ஸ்ன்றது கன்ஃபார்மாக எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் நமக்கு இருக்கக்கூடிய விஷயம். அடுத்த டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/7/2020 பர்ச்சேஸ் குட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ஸ்ரீ ஏஜென்சிஸ் ஈரோடுலேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சம் ஸ்டாக் ஐட்டம்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். என்ன பண்ணால் ரைஸ் வந்துட்டு 3 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ், அப்புறமேட்டு கோதுமையும் சேர்த்து வாங்கியிருக்கோம். எல்லாமே ரேட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாஸ்மதி பிராண்ட் இருக்குது, நார்மல் மலர் பிராண்ட்னு ஒரு பிராண்டு. இதை வந்து விட்டுட்டு இன்னொன்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக லூஸில் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பிராண்டட் இல்லாமல் அன்பிராண்டட் இருக்கக்கூடிய ரைஸுமே இருக்குது. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி தான். அதுக்குமே ஜிஎஸ்டி வந்துட்டு கிடையாது. பிராண்டடாக இருக்கும்போது ஜிஎஸ்டியோட ரேட்டு மட்டும் என்ன மாறுதுன்னா 5% மாறுது. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு நார்மலாக அன்பிராண்டடாக எடுத்துருக்கிறதுனால அதுக்குமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஸ்கஷன்ஸ் இருக்குது. ரேட்டும் இருக்குது, எம்ஆர்பியும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரேட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் ரேட்டு கொடுத்துருவீங்க. பட் எம்ஆர்பி அப்படின்றத நீங்கள் செட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்ஆர்பி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொருளை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ரேட் வந்துட்டு எம்ஆர்பி ரேட் வரணுன்றதுக்காக நம்ம செட் பண்ணுற விஷயம். அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1/7/2020 அதே சேம் டேட் தான் எல்லா டேட்டுமே கொடுத்துருக்கேன். சென்னிமலை ஏஜென்சி கோபியிலிருந்து ஆயில்ஸ் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில், கிரவுனட் ஆயில் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மூணுமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மூணுக்குமே ஹெச்எஸ்என் கோட் டிஃபரெண்ட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மாற்றி போட்டுக்கணும். எல்லாமே 5% தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஹெச்எஸ்
HSN மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்பிள் அப்படின்றதும் கிரேப்ஸ் அப்படின்றதும் ஃப்ரூட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் வருது. ஆப்பிள் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு HSN கோடாகவும், கிரேப்ஸ் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு HSN கோடாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ட்ரைனிங் பர்பஸ்க்கு மட்டும்தான். இதை வச்சு நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு HSN கோடு கொடுக்க முடியாது. ஓகே, அதனால நீங்கள் HSN கோடு கொடுக்கணும் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து கொடுங்க. நானும் மேக்ஸிமம் மேட்ச் பண்ணி எடுத்திருக்கேன். பட் 1 or 2 டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால இந்த HSN கோட் இது கரெக்ட்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ட்ரைனிங் பர்பஸ்க்காக எடுத்ததுனால ரொம்ப பர்ஃபெக்டாக நான் எடுக்கணுன்ற நெசசரி எனக்கு இல்லை. அதனால நான் எடுக்கலை. அதனால நீங்கள் இதை வந்துட்டு நீங்கள் அஃபிஷியல் சர்க்குலேஷன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பில் மற்றதெல்லாம் ஒரிஜினலாக நீங்கள் போடணும், இல்லை நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற இடங்கள்ல இந்த ரெஃபரன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் மேனுவல் தான். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே நில்லு தான். எதுக்கும் எம்ஆர்பி எல்லாமே கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பனானா சாக்லேட், பிரிட்டானியா சாக்லேட் அண்டு சோப் அப்படின்னு சொல்லி பிஸ்கட்டு சோப்பு அண்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் இதெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடிய பாண்டியன் ஸ்டோர்ஸ் கோயம்புத்தூர் அப்படின்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் பேக்கெட்ஸ், இது பூரா பேக்கெட்ஸில் இருக்குது. இதுக்கு முன்னுக்கு எல்லா ஐட்டமும் கேஜிஎஸ்ல இருந்துச்சு, கிலோகிராம்ஸில் இருந்துச்சு. இது பேக்ஸில் இருக்குது. அப்போ இது பேக்கெட்டில் அப்படின்ற தனியாக ஒரு யூனிட்ஸ் கிரியேட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 இருக்குது. அதோட எம்ஆர்பியும் நமக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. 65 per kg அப்படின்ற மாதிரி. இதுக்கு வந்து கேஜி கிடையாது, பேக் தான் மாற்றணும். ஆனால் நீங்கள் பேக்கெட் தான் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80 rupees. அதே மாதிரி 100 packs வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா பெர் பேக்கோட ரேட் தான் 50 rupees. எம்ஆர்பி வந்து 60 rupees. இதுக்கும் HSN கோடு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகுது. அதையும் கொஞ்சம் நம்ம நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 5th டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒரு சேல்ஸ் டிரான்சாக்ஷன். ரியலாக வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து நம்மளோட குட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே போகிறப்போ அவங்களுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியான விஷயமா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2020 கஸ்டமர் மிஸ் கவிதா ஆஸ்க்டு டு பில் ஹர் செலக்டட் ஐட்டம் ஃப்ரம் த ஸ்டோர்லேருந்து சில ஐட்டம்ஸை அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பில் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. பில் பண்ண சொல்கிறாங்க. பில்லர் ஜென்ரேட்டட் த பில் அண்ட் customer paid her settlement using her ICBI bank credit card number. ICBI bank சொல்லி ஒரு டம்மியா கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு கரஸ்பாண்டிங்கா நம்ம வந்துட்டு டம்மியா யூஸ் பண்ணணும்ன்றக்காக கிரெடிட் கார்டு நம்பர் வந்துட்டு அதுவுமே டம்மி தான். 1 2 3 4 இருந்து 16 டிஜிட்க்கு கிரெடிட் கார்டு நம்பர் நான் கொடுத்து வச்சிருக்கேன். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஹேவ் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் ஸ்வைப் மிஷின்ஸ். அது பேங்க் அக்கௌண்ட்டும் ஸ்வைப் மிஷினும் ICBI பேங்க்ல தான் வச்சிருக்காங்க. அது நம்மளோட பர்பஸ். அப்போ ICBI பேங்க்னு ஒரு லெஜர் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. செலக்டட் ஐட்டம்ஸ் ஆர் லிஸ்டட் பிலோ டேபிளில் கிளியராக கொடுத்துருக்கோம். வீட் ப்ரௌன் 5 kg, ரைஸ் பொன்னி மலர் பிராண்ட் 25 kg, பாஸ்மதி ரைஸ் 5 kg, கிரவுனட் ஆயில் வந்துட்டு 2 kg, சன்ஃப்ளவர் ஆயில் 2 kg, கோகனட் ஆயில் 1 kg, ஆப்பிள் 2 kg, கிரேப் 1 kg, சோப் மைசூர் சாண்டல் வந்து 4 packs அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸ்குள்ளே போகிறோம் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு போகிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது கம்பெனிஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே நம்மளுக்கு என்ன வரும்னா ஃபீச்சர்ஸ் ஆக்டிவேஷன்ஸ் வரும். ஃபீச்சர்ஸ் ஆக்டிவேஷன்ஸில் எப்போவுமே மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் எஸ்ல தான் இருக்கும். ஜிஎஸ்டியும் எஸ்ல தான் இருக்கும். அது எஸ்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எஸ்ல இருக்கு அப்படின்னா ஓகே. அதுக்கடுத்து ஜிஎஸ்டியோட டீட்டெயில்ஸ் மற்ற எல்லாத்தையும் நம்ம கரஸ்பாண்டிங்காக கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, லெஜர் கிரியேஷன்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கிரியேட் லெஜரில் போயிட்டு சம் லெஜர்ஸ், பர்ச்சேஸ் லெஜர், சேல்ஸ் லெஜர் அப்படின்ற 2 ட்ரேடிங் லெஜர்ஸ் நம்ம வந்துட்டு ஜிஎஸ்டியில் கிரியேட் பண்ண மாதிரியே கிரியேட் பண்ணணும். ஏன்னா இப்போ ஜிஎஸ்டி பில் தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் 2 சன்ரை கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க. ஸ்ரீ ஏஜென்சிஸ், எண்ணிமலை ஏஜென்சிஸ் சொல்லிட்டு அப்புறம் எம்ஆர் ஏஜென்சிஸ் அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சன்ரை டெப்டார்ஸ். இது 4மே சன்ரை கிரெடிட்டார்ஸ் தான். சென்ட்ரல் இது பூரா வந்து பார்த்தீங்கன்னா 4மே நம்மளுக்கு என்ன கான்செப்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4மே நம்மளுக்கு பார்ட்டிஸ் லெஜர். அப்போ இவங்க எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி நம்பர் கன்ஃபார்மாக இருக்கும். அந்த ஜிஎஸ்டி நம்பரை வச்சு அவங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் டீலர் அப்படின்ற மாதிரி கிளியராக கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போது இது 2ம் ட்ரேடிங் லெஜர்ஸ். அப்போ ஜிஎஸ்டியில் வந்து என்ன பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இது 4மே வந்துட்டு பார்ட்டிஸ் லெஜர். அப்போ இவங்களுக்கு வந்துட்டு பிளேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர், கோபி இந்த மாதிரி தான் இருக்கு. அதனால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். அப்போ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோபின்னு கொடுத்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. அதே மாதிரி சென்ட்ரல் டாக்ஸ், ஸ்டேட் டாக்ஸ் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் சொல்லி கிளியரான ஒரு கிளாரிட்டி இங்கே இருக்கு. ஐசிபிஐ பேங்க் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்டர் குரூப் பேங்க் அக்கௌண்ட். இந்த டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் 2 லெஜரும் கிரியேட் பண்ணுறது நீங்கள் எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்றதுனாலையும் நம்ம வந்துட்டு ஸ்டேட்டுக்குள்ளே தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்
பண்றோம் அப்படின்ற கான்செப்ட் இருக்கிறதுனாலையும் நான் ரெண்டே டாக்ஸ் மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன், சென்ட்ரல் டாக்ஸ் அண்ட் ஸ்டேட் டாக்ஸ் மட்டும் தான். அதே மாதிரி ஸ்டாக் குரூப் கிரியேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக் ஐட்டம்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அதனால ரைஸ்ல கொஞ்சம் ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்கு, வீட் அப்படின்றது ஒரு ஸ்டாக் ஐட்டம் இருக்கு, ஆயில்ல 3 ஸ்டாக் இருக்கு, ஃப்ரூட்ஸ்ல 2 இருக்கு, ஸ்நாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் போடலாம், சோப் அப்படின்றது இன்னொரு இது. அப்ப இது பூரா குரூப் வைஸ் நம்ம வந்துட்டு பிரிக்கிறதுக்காக நம்ம ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நிறைய வந்துட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல குரூப் எல்லாம் பிரிச்சு கரெக்டா வச்சிருப்பாங்க. யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியர், கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் யூனிட்ஸ்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேஜிஎஸ் அப்படின்றது கிலோகிராம், டெசிமல் பாயிண்ட் வந்து 3 பாயிண்ட்ஸ். ஏன்னா டெசிமல் வந்து கிலோகிராம்ஸ்க்கு 3 பாயிண்ட்ஸ் வரும், மீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் வரும். தென் த பேக்கெட் அப்படின்றத பேக்ஸ் ஆர் பேக் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணி பேக்கெட் அப்படின்ற ஃபார்மல் நேம் கொடுத்துருங்க. இதுக்கு யூனிட் ஆஃப் மெஷர்ஸ்ல வந்து டெசிமல் பிளேஸ் வந்துட்டு 0 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்துட்டு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டமாக பொறுமையாக கிரியேட் பண்ணலாம். ரைஸ் பொன்னி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரைஸ் யூனிட் கேஜிஎஸ் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி மலர் பிராண்டு, பாஸ்மதி ரைஸ் எல்லாத்தையுமே அண்டர் ரைஸ் யூனிட் கேஜிஎஸ் சொல்லி கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி வீட் ப்ரௌன் அண்டர் வந்துட்டு வீட், அதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர் கேஜிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதே மாதிரி அனதர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணிடுங்க. இப்போ இந்த லொகேஷன்ஸ்ல தான் நம்ம சில விஷயங்களை இங்க டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்றத நம்ம ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது நான் கிளியரா உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஒன்று இருக்கு, அதாவது கிரியேட் தி பிஓஎஸ் வவுச்சர் டைப் வித் வவுச்சர் கிளாஸ் ஃபார் மல்டி பேமெண்ட் மோட். அதாவது நீங்க வவுச்சர் டைப் இங்க வந்து நீங்க கிரியேட் பண்ணணும், அது வந்து வவுச்சர் கிளாஸாவே நீங்க கிரியேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மல்டிபிள் பேமெண்ட் மோட். ஏன்னா இல்லை கண்டிப்பாக வந்துட்டு பேடிஎம் பேமெண்ட் கொடுக்கலாம், இல்லை வேற கிஃப்ட் வவுச்சர் இருக்கலாம், இல்லை அது ரெண்டுமே இப்போ இங்கே இல்லை, அப்போ அது ரெண்டையும் விட்டுடலாம். கண்டிப்பாக ஸ்வைப் மிஷின் இருக்கு, அப்போ வந்துட்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அக்செப்ட் பண்ணுவோம், செக் அக்செப்ட் பண்ணுவோம், அதே மாதிரி கேஷ் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவோம். அதனால அப்படி ஒரு வவுச்சர் கிளாஸே நம்ம கிரியேட் பண்ணிடுறது பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கு சொல்லப்படுது. ஓகே, அதுக்கு அடுத்து வவுச்சர் என்ட்ரி. வவுச்சர் என்ட்ரிக்கு நார்மலாக எங்கே போகணும்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கேட்வே ஆஃப் டாலி வவுச்சர்ஸ் அப்படின்ற கான்செப்ட். இதில் ப்ளஸ் F2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. பட் இங்கே எல்லா டேட்டுமே 17 அப்படின்றதுனால இந்த ஷார்ட்கட் கீ நமக்கு தேவைப்படாது, விட்டுருங்க. அதே மாதிரி எல்லா என்ட்ரியையும் நம்ம என்ன பண்ணலாம், நீட்டாக பர்ச்சேஸ் 4 பர்ச்சேஸ் ஒரு சேல்ஸ் நீட்டாக போட்டு முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கான இந்த என்ட்ரிஸோட பர்பஸ் கிளியரா முடிஞ்சிடும். பட் இங்க நம்ம என்னென்ன மாதிரி இருக்குன்னா எம்ஆர்பி இருக்கு, அப்புறம் ஜிஎஸ்டி இருக்கு. இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி சில விஷயங்களை இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கம்பெனிஸ் கிரியேட் பண்ற ஒர்க்கை நம்ம பார்க்கலாம். முதல் கிரியேட் பண்ண வேண்டிய கம்பெனிஸோட நேம் என்னன்னா நொயல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். சம் அட்ரஸஸ் கொடுத்துட்டா கூட நல்லதுதான். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பிஓஎஸ் பில் போட போறோம்ன்றதுனால. ஓகே, இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா டேலி ஓப்பன்ல இருக்கு, எக்ஸிஸ்டிங் கன்சர்ன் இதை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு F3 ப்ரெஸ் பண்ணிட்டு செட் கம்பெனியில் டபுள் கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னாலும் போதும், இல்லை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணாலும் போதும், இந்த மாதிரி இதாகிடும். நீங்கள் கிரியேட் கம்பெனி கொடுத்துக்கோங்க. கிரியேட் கம்பெனியில் ஃபர்ஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நொயல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ். மெயிலிங் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே சேம் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 247 சம்திங் ஸோ ஏதோ ஒன்று, சிறுவாணி ரோடு, பேரூர், கோயம்புத்தூர். ஓகே, ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு. பின்கோட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பின்கோட் நம்பர் கொடுத்துக்கலாம். நான் சும்மா தான் ஒரு பின்கோட் நம்பர் கொடுத்துருக்கேன். டெலிஃபோன் நம்பர் வேணும்னா கொடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர் வேணும்னாலும் கொடுத்துக்கோங்க, ஃபேக்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே வேணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஃபினான்ஷியல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2020 தான் நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா 1/7/2020 தான் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பூரா இருக்கு. புக் பிகினிங் டேட்டும் அதே டேட்டே கொடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே புக் பிகினிங் டேட்டுன்னு சொல்லி அந்த 17 கொடுக்கல, டிரான்சாக்ஷன் ஸ்டார்டிங் டேட் மட்டும் 17 சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் பர்டிகுலர்லி. ஓகே, இப்போ இதுக்கு வந்து பேஸ் கரன்சி வந்துட்டு சிம்பிள் வந்துட்டு ருபீஸோட சிம்பிள் தான். ஏன்னா இந்தியா தான் நம்மளோட கண்ட்ரி, அதனால ஃபார்மல் நேமுமே இந்தியன் ருபீஸ் அப்படின்றது கரெக்ட் தான். என்ட்ரி பண்ணி முடிச்சிருங்க.
இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கம்பெனிஸ் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ண உடனே ஃபீச்சர்ஸ்க்கான விஷயம் இதிலேயே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா போகும். போறதுல 2 விஷயம் மட்டும் உங்கள நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஒண்ணு என்ன அப்டின்னா, மெயின்டெயின் பேலன்ஸ் பில் பை பில் எஸ்ல இருக்கான்றத நீங்க பார்த்துக்கங்க. அதாவது எனேபிள் பில் வைஸ் என்ட்ரி அப்டின்றது எஸ்ல இருக்கான்னு பார்த்துக்க சொன்னேன். எஸ்ல தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் என்டர் பண்ணிட்டு போயிடுங்க. போயிட்டு எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் எஸ்ல இருக்கா? ஆமா, எஸ்ல இருக்கு. ஓகே. அப்டின்ற மாரி குடுத்துட்டு, அதையும் நம்ம ஃபுல்லா என்டர் பண்ணிட்டு வந்துர வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணோனே அதுக்கு இந்த மாரி வரும். தமிழ்நாடு ரெகுலர், நம்ம ரெகுலர் 1/4/2020 இருந்து அப்ளிகபிள். ஜிஎஸ்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே டம்மியா தான் குடுக்குறோம் பிராக்டிஸ்க்காக. 33ன்றது தமிழ்நாடோட ஸ்டேட் கோட். அதனால கன்ஃபார்மா 33 தான். அடுத்து பான் நம்பர் குடுக்கணும். பான் நம்பர் வந்துட்டு 10 டிஜிட் ஆல்ஃபா நியூமெரிக் நம்பர். அதுல ஃபர்ஸ்ட் 5 டிஜிட் ஆல்ஃபா, அடுத்த 4 டிஜிட் வந்துட்டு நியூமெரிக், அடுத்து 10th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. அப்போ மொத்தம் வந்துட்டு பான் நம்பர் 10 கரெக்ட்டா சொல்லிட்டோம். 2 ஸ்டேட் கோட் குடுத்ததுனால 12 வந்துருச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு 1ZA அப்படின்ற மாரி குடுத்துக்கிறேன். 1 அப்படின்றது உங்களுக்கே தெரியும். என்ன அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டில. இன்கேஸ் நான் வந்துட்டு 2வது கேரளால போயிட்டு நான் இங்க பண்ணிட்டேன். 2வது கேரளால இதே பான் நம்பர வச்சு நான் பண்றேன் அப்படின்னா, 32ன்னு ஸ்டார்ட் ஆகும். 32ன்னு ஸ்டார்ட் ஆகும் ஸ்டேட் கோடு. அதே மாதிரி இந்த பான் நம்பருக்கு அடுத்து இருக்க 1க்கு பதிலா 2 அப்படின்ற மாரி வரும். ஏன்னா 2வது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுனால. அடுத்தது இஜெட் அப்படின்றது பிளாங்க் ஸ்பேஸ். அதனால இஜெட் குடுத்திருக்கோம். ஏ அப்படின்றது கடைசியா வந்திருக்கு. அது ஆல்ஃபாவும் வரலாம், நியூமெரிக்காவும் வரலாம். ஏன்னா அது சம் டிஜிட். அதாவது இருக்கிற 14 டிஜிட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு என்ன வரும் அப்படின்ற மாரி அதுவே என்கிரிப்டர்ல ஒரு ஒரு ஆல்பாபெட்ஸோ நியூமெரிக்காவோ மாறிக்கணும். மேக்ஸிமம் 1ZAன்னு குடுத்துக்குவோம் நம்ம. இப்ப குடுத்த உடனே இன்வாலிட்ன்னு தான் வரும். ஏன்னா இது வந்துட்டு கரெக்ட்டான வேலிட் நம்பர் கிடையாது. பிராக்டிஸ் பர்ப்பஸ்னால நம்மளுக்கு அது ஒண்ணும் பிரச்சனையும் கிடையாது. ஓகே. மந்த்லி ரிட்டர்ன்ஸ் ஆர் குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்லி கேட்குது. குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 crore இருக்கக்கூடிய ரெகுலர் டீலர்ஸ் இயர்லி டர்ன் ஓவர் 1.5 crore கீழ இருக்கக்கூடிய ரெகுலர் டீலர்ஸ் கன்ஃபார்மா அவங்களோட மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்லை. ஜிஎஸ்டிஆர் 1 பொறுத்தளவுக்கு. ஜிஎஸ்டிஆர் 3B மந்த் ஆன் மந்த் பண்ணி ஆகணும். ஜிஎஸ்டிஆர் 1 மட்டும் மந்த்லி பண்ண தேவையில்லை. குவார்ட்டர்லி பேசிஸ்ல வந்து பண்ணலாம். அது அப்படி ஆப்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்க குவார்ட்டர்லி செலக்ட் பண்ணணும். நான் மந்த்லினே வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுக்கு இவே பில் அப்ளிகபிளா? ஆமா, அப்ளிகபிள் இருந்துட்டு போட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இவே பில் அப்ளிகேஷன் டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் டேட் 1/4/2020 மாதிரி சொல்லியிருக்கோம். அந்த இவே பில்லோட சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஆல்ரெடி இவே பில்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதுல வேற எதுக்குமே நீங்க அப்டேட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்துட்டு இயர்லியரா இருக்கக்கூடிய ஒரு வீடியோல வந்து ஜிஎஸ்டியை போடும்போது இங்க நம்ம எஸ் கொடுத்து அதுக்கு 18% போட்டு பண்ணியிருப்போம். மொபைல் டிரான்சாக்ஷன் ஒன்று இருந்தது. அதனால 18% இங்க கொடுத்துருப்போம். அது மொபைல் ஷாப். மொபைல் மட்டும்தான் அவங்களோட பிரைமரி சோர்ஸ். ஆனா இங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல அப்படி சொல்ல முடியாது. எதுதான் முதன்மையான ஒரு பொருள்னு சொல்ல முடியாது. இப்ப ரைஸ் டிப்போ ஒன்று வச்சிருக்காங்க அப்படின்னா அது ரைஸ் தான் வந்துட்டு மெயின் சோர்ஸ். அது போக மிச்சது எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன பொருள் தான் வச்சிருப்பாங்க. அதுவும் டெம்பரவரியா தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதை வந்து ஹெச்எஸ்என் கோட் காமனா கொடுத்துடலாம். யூனிக் ப்ராடக்டா இருந்தாலும் யூனிக் ப்ராடக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய இடமா இருந்தாலும் இங்க நம்ம கொடுக்கலாம். இப்ப டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை பொறுத்தளவுக்கு நம்ம எதையுமே யூனிக் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நோனே கொடுத்துட்றேன். அப்ப எங்க சார் நம்ம ஜிஎஸ்டி ரேட்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்டாக் குரூப்ல கொடுக்கலாம், இல்லாட்டினா ஸ்டாக் ஐட்டத்துல கொடுத்துக்கலாம். நம்ம இதுதான் நம்மளோட விஷயம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு ஹெச்எஸ்என் ஒவ்வொரு என்ன இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கு, ரேட்டு எல்லாமே இருக்கு. அதனால ஒரே மாதிரியான இல்லாதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது நம்ம அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். அப்ப அதுல கொஞ்சம் நம்மளுக்கு வேலை இருக்கும். ஓகே. இப்ப இதுல வந்துட்டு எல்யூடி பாண்டு மற்ற எந்த இதுக்குமே நோனே கொடுத்துருக்கேன். இப்ப இதோட இந்த விஷயம் முடியுது. அடுத்த ஸ்கிரீன் பெரிய ஸ்கிரீன், அந்த பெரிய ஸ்கிரீனுக்கும் ஃபுல்லா அக்செப்ட் கொடுத்து எஸ் கொடுத்து வெளியே வந்துருங்க. இப்ப கிளியரா வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா கேட்வே ஆஃப் டாலில இருக்கும். இப்ப அடுத்து பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்டாக் இது லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணணும். லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம போறோம் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன லெட்ஜர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஏன்னா ஸ்டெப் 2 அதான் சொல்லுது. கேட்வே ஆஃப் டாலில கிரியேட் லெட்ஜர்க்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ், சேல்ஸ் அப்படின்ற 2 ட்ரேடிங் லெட்ஜர் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. நான் கேட்வே ஆஃப் டாலில கிரியேட் போறேன். கிரியேட்ல வந்துட்டு லெட்ஜர் அப்படின்றதுக்குள்ள போயிட்டு என்ன பண்றேன்னா பர்ச்சேஸ் அப்படின்றத டைப் பண்றேன். அண்டர் குரூப் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன்.
இப்போ நான் ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ் எனக்கு வந்து கொண்டு வந்து கேட்கும். நான் வந்துட்டு இந்த டைப் ஆஃப் லெட்ஜர்ஸ்ல வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. அதில் எதுவும் செலக்ட் பண்ணாதீங்க. இஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் அப்படின்ற இடத்துல அப்ளிகபிள் கொடுத்துட்டு செட் ஆர் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பர்ச்சேஸ்க்கு ஜிஎஸ்டியோட ரேட்டு ஹெச்எஸ்என் நம்ம போடலாம். நமக்கு அது இப்போ தேவையில்லை. நம்ம ஸ்டாக் ஐட்டத்துலாம் போட போகிறோம். அதனால தெரிஞ்சுக்கங்க, கம்பெனிஸ் கிரியேட் பண்ணிட்டு அதோட ஃபீச்சர்ஸில் நம்ம வந்துட்டு ஜிஎஸ்டியை எனேபிள் பண்ணி ஹெச்எஸ்என் கோட் கொடுக்கலாம். இல்லை லெட்ஜரில் வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ் கிரியேட் பண்ணும்போதும் நம்ம கொடுக்கலாம். இல்லாட்டினா ஸ்டாக் ஐட்டத்துக்கோ ஸ்டாக் குரூப்புக்கோ கொடுக்கலாம். இப்போ மொத்தம் 4 ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை வந்துட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு நோ கொடுத்துருங்க. இங்கே வந்து டைப் ஆஃப் சப்ளை மட்டும் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணி முடிச்சிருங்க. அதே மாதிரி சேல்ஸை கிரியேட் பண்ணுங்க. அண்டர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட், ஜிஎஸ்டி அப்ளிகபிள், இது நோ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஏஜென்சிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈரோடு, ஸ்ரீ ஏஜென்சிஸ் ஈரோடு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஏஜென்சிஸ் ஈரோடு சன்ரை கிரியேட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு எதில் வராங்க அப்படின்னா பார்ட்டிஸ் லெஜரில் வராங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்மாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பரில் அவங்களுக்கு கொடுக்கணும். சன்ரை கிரியேட்டர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ மெயின்டைன் பேலன்ஸ் பில் எஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கொடுக்க வேணாம். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஊர் அப்படின்றது இப்போ ஈரோடு மட்டும் தான் இருக்குது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அப்படின்றது கன்ஃபார்ம் தான். கண்ட்ரின்றது இந்தியா கரெக்ட் தான். அதுக்கடுத்து பின்கோட் நம்பர், ஈரோட பின்கோட் நம்பர் தெரிஞ்சால் போட்டுக்கோங்க. இல்லாட்டினா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, விட்டுருங்க. பட்டு பேன் நம்பர் மட்டும் 10 டிஜிட் பேன் நம்பர் ASDFG 1 2 3 4 இது வரையும் காமன். முதல் நமக்கு ஏ கொடுத்துட்டோம், அதனால இவங்களுக்கு பி கொடுத்துருங்க. ரெகுலர்னு போட்டுருங்க. ஜிஎஸ்டி நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா 33. பேன் நம்பரை மட்டும் மாற்றி கொடுத்துருங்க. B1ZA, அதாவது ASDFG 1 2 3 4 ஏக்கு பதில் பி கொடுத்துட்டு 1ZA அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரோட ஜிஎஸ்டி நம்பர் வெரிஃபை பண்ண முடியலை அப்படின்னு சொல்லுது. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் இப்போ கொடுத்துருக்க டம்மி நம்பர் தான். ஜிஎஸ்டியோட டீட்டெயில்ஸ் ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அவரோட பேர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ஆல்ரெடி எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். அதனால எதுவும் ஆல்டர் பண்ண வேணாம். ஆல்டர் பண்ணி பார்க்கறதுனால எஸ் கொடுத்து பாருங்க. அப்புறம் கடைசியாக வந்து இந்த ஸ்க்ரீன் வந்துடும். அப்புறம் திரும்பவும் இந்த ஸ்க்ரீன் வந்துடும். அப்புறம் வந்ததுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு. இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாவது சென்னிமலை ஏஜென்சிஸ். சென்னிமலை ஏஜென்சிஸ் சன்ரை கிரியேட்டர்ஸ் மெயின்டைன் பேலன்ஸ் பில். இங்க வந்து பார்த்தீங்கன்னா கோபி, பேன் நம்பர் ASDFG 1 2 3 4 AB கொடுத்ததுனால அடுத்து சி கொடுத்துட்றேன். ஜிஎஸ்டி நம்பர் 33 ASDFG 1 2 3 4 D, சாரி சி 1ZA அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ ஜிஎஸ்டி டீடைல்ஸ்ல வந்துட்டு எதுவும் கொடுக்க வேணாம், என்ட்ரி பண்ணி முடிச்சிருங்க. இப்போ இதுக்கப்புறமேட்டு MR ஏஜென்சிஸ் கோயம்புத்தூர். MR ஏஜென்சிஸ் சன்ரை கிரியேட்டர்ஸ் மெயின்டைன் பேலன்ஸ் பில். ஓகே, ஜிஎஸ்டி நம்பர் MR டேலர்ஸ் வந்துட்டு MR ஏஜென்சிஸ் வந்துட்டு கோயம்புத்தூர். ஓகே, தமிழ்நாடு எல்லாமே கரெக்டாக செலக்ட் ஆயிருக்கு. பேன் நம்பர் மட்டும் அடுத்த பேன் நம்பர் கொடுக்குறேன். ASDFG 1 2 3 4 D. ஓகே, D1ZA பார்த்தீங்கன்னா 1ZA வந்து பேன் நம்பர்ல ஜிஎஸ்டி நம்பர்ல கொடுக்கணும். 33 ASDFG 1 2 3 4 D1ZA என்ட்ரு பண்ணி முடிச்சிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
பாண்டியன் ஸ்டோர்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சண்டே கிரெடிட்டார்ஸ். ஓகே, இதுக்கு அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். கண்ட்ரி வந்துட்டு தமிழ்நாடு, இந்தியா, அண்ட் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஓகே, பேங்கிங் டீடைல்ஸ் இருக்கட்டும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ASDFE. ஓகே, 1 2 3 4 E. ரெகுலர்னே கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 33 ASDFG EFE 1 2 3 4 E. E1ZA. ஓகே, இப்போ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, என்ட்ரி பண்ணி முடிச்சிருங்க. இதுக்கப்புறமேட்டு சென்ட்ரல் டேக்ஸ், ஸ்டேட் டேக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிடலாம். சென்ட்ரல் டேக்ஸ் அண்டர் குரூப் வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், GST. இப்போ டைப்ஸ் ஆஃப் டியூட்டி வந்து GST கொடுத்தாச்சு. டாக்ஸ் டைப் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் டாக்ஸ். பெர்சன்டேஜ் இங்க நம்ம கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், இங்க நம்ம கொடுக்கல, விட்டுருங்க. ஓகே, என்ட்ரி பண்ணி முடிச்சிருங்க. அடுத்த ஸ்டேட் டாக்ஸ். GST வந்துட்டு GST, அதர் டியூட்டிஸ் வந்து GST. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் டாக்ஸ் 0%. பேமெண்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று நாட் அப்ளிகபிள்னா அது பாயிண்ட் அப்படியே இருந்தால் அப்படியே வந்துடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரவுண்டிங் மெத்தட்ல அப்வேர்ட் அப்படின்னா 47.5 அப்படின்னா அப்வேர்ட் அப்படின்றது 47.5, 47.6னா 48ன்னு எடுத்துக்கிறோம். இதே டவுன்வேர்டுனா நீங்க வந்துட்டு 47.9 இருந்தா கூட 47 தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் நான் நாட் அப்ளிகபிள்னே கொடுத்துட்றேன். இப்போ ஸ்டேட் டாக்ஸும் சென்ட்ரல் டாக்ஸும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ICBI பேங்கை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணா போதும். ICBI பேங்க் ஓகே, இந்த இடத்துல டைப்ஸ் ஆஃப் மேல பேங்க் வந்து அண்டர் குரூப் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும். அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்ச அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ட்ரி பண்ணி முடிச்சிடலாம். என்ட்ரி பண்ணி முடிச்சிருங்க. பேங்கோட GST நம்பர் தெரிஞ்சாலும் டைப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இதோட வந்துட்டு பாத்தீங்கன்னா லெட்ஜர்ஸ் கிரியேஷன்ஸ் முடியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டாக் கிரியேட் பண்றதுக்கான விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண போகலாம். இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம எங்க போகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னென்ன கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி லிஸ்ட் பார்க்கும்போது என்ன நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் குரூப் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த குரூப் எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரியேட்குள்ள போறேன். கிரியேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் குரூப் அப்படின்றது எனக்கு தேவையான விஷயம், அதை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ரைஸ் அப்படின்றத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
ரைஸ் அண்டர் குரூப் வந்துட்டு பிரைமரி தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி நம்பர் எல்லாம் காமனா இல்லாததுனால, நான் ஜிஎஸ்டி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்டட் இருக்கு. அன்பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்கு. அப்போ வந்து 2யுமே நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுன்றதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஜிஎஸ்டி ரேட் நான் குடுக்கல. வேணும்னா நம்ம இப்படி குடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரே மாரி ஜிஎஸ்டி ரேட், ஹெச்எஸ்என் கோடு ஒரே மாரி இருந்ததுன்னா நம்ம குடுக்கலாம். ஓகே. இப்ப நம்ம குடுக்கல. பட் நான் ஒரு குரூப் வைஸ் பிரிக்கணுன்றதுக்காக குடுத்துக்கிறேன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, வீட் அப்படின்றது கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுவும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அத கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து ஆயில் அப்படின்றத கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ் அண்ட் சோப் அப்படின்ற மாரி இருக்கு. ஃப்ரூட்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்நாக்ஸ் எல்லாமே அண்டர் பிரைமரில தான் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு சோப்பு, கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடங்கள் வந்துட்டு ரொம்ப கிளியரா நம்ம குடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சோப் அப்படின்றது காமனா தெரியுது. ஆயில் அப்படின்றது காமனா தெரியுது அப்படின்றப்போ, அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி நம்மட்ட இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது மாரி ஹெச்எஸ்என் கோடு இல்ல. ஹெச்எஸ்என் கோடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுக்குமே ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு மாரி டிஃபரெண்ட்டா இருக்கு. பட் சோப்புக்கு வந்துட்டு ஒரே மாரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால சோப்புக்கு வேணா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரூப் கிரியேட் பண்ணும்போதே நம்ம ஜிஎஸ்டிஆர் டீட்டெயில்ஸ்ல போய் நம்ம ஆல்ட்ரேஷன்ஸ்க்கு செட்டார் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்ல போயிட்டு நம்ம எஸ் குடுத்து ஹெச்எஸ்என் கோடு இந்த சோப்பு எல்லாமே நம்ம குடுத்துக்கலாம். சரியா? பட் இப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஸ்டாக் ஐட்டத்திலே நம்ம பண்ற மாரி பண்ணிறலாம். இப்ப ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். யூனிட் ஆஃப் மெஷர்ஸ்ல என்னென்ன கிரியேட் பண்ணணும்னா, கேஜிஎஸும் பேக் அப்படின்ற 2யும் நம்ம கிரியேட் பண்ணணும். இதுக்கு நம்ம எங்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, கெட்வே ஆஃப் டாலில கிரியேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஸ் கிலோகிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபார்மல் நேம் எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, கிலோகிராம்ஸ்ன்னு வாசிக்கணும். அத இங்க நான் போட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே வந்துட்டு அந்த யூக்யூசி அப்படின்றது யூனிக் குவான்டிட்டி கோட். அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, கிளியரா குடுத்துர்றேன். குடுத்துட்டு டெசிமல் பிளேஸஸ் 3 பிளேஸஸ் போட சொன்னாங்க. போட்டேன். இப்ப இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் ஆர் பேக்ஸ் எப்படி வேணாலும் போட்டுக்கங்க. இங்க வந்துட்டு அத எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, பேக்கெட்ஸ் அப்படின்னு தான் வாசிக்கணும். அதனால பேக்கெட்ஸ்ன்னு சொல்லி போட்டேன். இங்கேயுமே பேக்கெட்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். பிஏசி அப்படின்றது தான் அதோட இது. பிஏசி தான் போட்டிருக்கணும் சிம்பிள்ஸ். அந்த மாரி நம்ம போட்டுக்கலாம். பிஏசி அப்படின்ற மாரி போட்டுக்கலாம். டெசிமல் பிளேஸ் கிடையாது. எஸ் குடுத்தாச்சு. இப்ப இதோட வந்துட்டு நம்மளுக்கு யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அடுத்து ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணணும். ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது மட்டும் தான் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் இங்க அப்டேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி வந்து செட் பண்ணிருங்க. அது ரொம்ப முக்கியம். எம்ஆர்பி செட் பண்றதுமே பீரியாடிக்கலா நம்ம செட் பண்ணிக்கலாம். எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இப்ப என்ன எம்ஆர்பியோ இன்னைக்கு தேதியிலிருந்து என்ன எம்ஆர்பி. இதுல அப்புறமேட்டு 11ஆம் தேதியிலிருந்து என்ன எம்ஆர்பி, 15ஆம் தேதியிலிருந்து எம்ஆர்பி மாறுதுன்னா அந்த மாரி நம்ம மாத்திக்கலாம். இல்ல நார்மலா நம்ம வெறும் எம்ஆர்பி மட்டும் குடுக்கணும்னாலும் குடுத்துக்கலாம். 2யுமே நான் கிளியரா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம் எல்லாத்தையுமே. ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போறது ரைஸ் பொன்னி ரைஸ். அதனால மேலேயே போயிடலாம். நம்ம சம்முக்கே போயிடலாம். ரைஸ் பொன்னி அப்படின்றது நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ரைஸ் பொன்னி அண்டர் குரூப் வந்துட்டு ரைஸ். இது கொடுக்கும்போது ரொம்ப முக்கியம். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கேஜிஎஸ்லாம் குடுத்துருங்க. குடுத்துட்டு இந்த அப்ளிகபிள்குள்ள வரதுக்கு முன்னாடியே இதோட எம்ஆர்பி மத்தது எல்லாமே செட் பண்ணணும்னாலும் ரேட் எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மோர் டீடைல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்க எம்ஆர்பி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா? இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எம்ஆர்பி டீடைல்ஸ நான் கிளிக் பண்ண உடனே கிளிக் பண்ணிட்டு உள்ள போன உடனே இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் கீ இங்க வருது. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது முதல்ல என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மாடிஃபிகேஷன் இன் வவுச்சர்ஸ் எம்ஆர்பி ரேட்ட வந்துட்டு இன் கேஸ் நான் இப்ப 90 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன் அப்படின்னா, அத நான் வந்துட்டு என்ட்ரி போடுறப்ப மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா எஸ் குடுத்துக்கணும். கன்சிடர் த எம்ஆர்பி ஃபார் கால்குலேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி ரேட் இன் தி ஸ்லாப் ரேட். ஸ்லாப் ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லாப்ல வந்துட்டு இந்த 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 எம்ஆர்பிய வச்சு தான் நான் வந்துட்டு அதோட ஸ்லாப் ரேட் என்னன்றத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி. ரெண்டுமே கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட்ஸ். பேசிக்ஸாக நமக்கு ரெண்டுக்கும் தேவையில்லை. அதனால ரெண்டுமே ஸ்கிப் பண்ணிடுறேன். பட் இங்கே எம்ஆர்பி ரேட் நான் கொடுக்க போகிறேன். இப்படி கொடுக்கும்போது சும்மா நான் வெறுமனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ் பொன்னியோட ரைஸோட ரேட் எவ்வளோனா 60 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. 60ன்னு சொல்லிட்டு நான் என்ட்ரு பண்ணிடலாம். அப்படி என்ட்ரி பண்ணுறதுக்கும் இந்த டீட்டெயில்ஸை நான் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டு. அதாவது எந்த டேட்டில் இந்த டேட்லேருந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ நான் இன்னைக்கு டிசம்பர் 1 அப்படின்னா இன்னைக்கு டிசம்பர் 1லேருந்து இது அப்ளிகபிள் ஆகுது. அப்போ 30 நவம்பருக்கு நான் என்ட்ரி போட்டேன்னா அது ஓல்டு ரேட்டில் தான் நம்மளுக்கு வந்து நிற்கும். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி அப்ளிகபிள்லாம் கொடுக்காதனால நான் வைஸ் டீடைல்ஸ் அப்படின்றத நான் கொடுக்கல. சரிங்களா? கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன்னா எம்ஆர்பி ரேட்டை மட்டும் நான் கொடுக்குறேன். இது மாதிரி நிறைய ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்பெஷல் கீஸ் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றா படித்து பார்க்கணும். படித்து பார்த்துட்டு சைடில் பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் திடீர்னு டபிள்யூன்னு ஒன்று வருது. எதுக்கு வருதுன்றதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது தான் வி அண்டர்ஸ்டாண்ட் த அப்ளிகபிள் ஃப்ரம் த டேட் அப்படின்ற மாதிரி கிளியராக புரியுது. இதனால் என்ன பண்ண முடியும்னா இஃப் இன் கேஸ் நம்ம அடுத்த எம்ஆர்பி ரேட் எது சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு முதல் ரேட்டில் வந்துட்டு நம்ம ஏதாவது பில் போட்டிருந்தோம்னா அன்றைக்கு என்ன ரேட் இருந்துச்சுன்றதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் இடம் இருக்குது. அதை நீங்கள் வந்து சைடில் இருக்க பட்டன் பாரை வச்சு தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்குமே மாறும். இப்போ நான் இந்த இடத்துல எம்ஆர்பி வந்துட்டு என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 60 தான் இருக்குது. அதனால் 60 சொல்லி போட்டு சின்னதாகவே கொடுத்து முடிச்சிடுறேன். இதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மோர் டீட்டெயில்ஸில் உள்ளே போயிட்டு திரும்பவும் போயிட்டு இங்கே என்ன பண்ணணும் இன்க்ளூசிவ் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. இங்கே நான் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். இல்லாட்டினா நான் இன்னொரு மெத்தட் வச்சுருப்பேன். அந்த மெத்தட்லேயும் போய் நம்ம கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் இது 60 ரூபா பெர் கேஜிஸ் அப்படின்ற மாதிரி இது வந்துட்டு ஆக்குபை ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸு இன்க்ளூசிவ் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்க்கு நம்ம எஸ் கொடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இப்போ 60 ரூபா இருக்குன்னா அந்த 60 ரூபாக்குள்ளேயே என்ன வந்துடும்னா ஜிஎஸ்டி ரேட்டு எல்லாமே நம்மளுக்கு ஃபிக்ஸிங்காக வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பையிங் ரேட் வந்துட்டு 40 ரூபீஸு, செல்லிங் ரேட் வந்துட்டு இது வந்துட்டு 60 அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையிங் ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். பையிங் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ஸ்டாண்டர்ட் பையிங் அண்ட் செல்லிங் ரேட் அப்படின்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எம்ஆர்பி கொடுத்துருக்கிறதுனால செல்லிங் ரேட் வந்துட்டு நம்ம எவ்வளோ மாற்றி கொடுத்தாலுமே அது அக்செப்டபிள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம பார்க்கணும். பட் பையிங் ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்ளிகபிள் ஃப்ரம் இந்த தேதியிலிருந்து என்ன ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பையிங் ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். செல்லிங் ரேட்டையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எம்ஆர்பி எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல செல்லிங் ரேட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு அக்செப்டபிளாக இருக்கும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கிளியராக அப்டேட் பண்ணணுன்றக்காக தான் இப்போ இது யூஸ் பண்ணலை, விட்டுருங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸஸ் வந்துட்டு இங்கே நான் கொடுக்கல, மொத்தமாக டிரான்சாக்ஷனில் கொடுத்து பார்க்குறேன். வரல அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா இன்க்ளூசிவ் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு எம்ஆர்பி மட்டும் இதில் நம்ம ஃபில்அப் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே முடிஞ்சு அப்ளிகபிள். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தென் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் சப்ளை அப்படின்ற டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செட்டார் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயிலுக்கு எஸ் கொடுத்து உள்ளே போயிடுங்க. உள்ளே போனோன்னே அதோட டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே கரெக்டாக இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸு பார்பாயில்டு அதை கரெக்டாக வந்துட்டு நான் கொடுத்துட்றேன். வெறும் Ctrl+C Ctrl+V கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் கெஜசன் நம்பர் வந்துட்டு 1006301 அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை கொடுத்துட்றேன். இது ஆன் வேல்யூ அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு ஆன் ஐட்டம் ரேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாபுக்கான ஒரு ரேட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செப்பல்ஸ்க்கு வந்துட்டு 999 வரையும் ஒரு ஜிஎஸ்டி ரேட் இருக்குது. 999 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய இது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு ரேட் இருக்குது. அதே மாதிரி செப்பல்ஸ்க்கு ஒரு ரேட் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்ஸபிள் வேல்யூ வந்துட்டு 0லேருந்து இந்த 999 வரை இந்த ரேட்டு, 999க்கு மேலே போகும்போது இந்த ரேட்டு அப்படின்றத நீங்கள் வந்துட்டு சென்ட்ரல் டேக்ஸ் ஸ்டேட் டேக்ஸ் எல்லாத்தையும் பிரித்து நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஆன் ஐட்டம் ரேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இருக்குது ஐட்டம்ஸ் வந்துட்டு சில ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஜிஎஸ்டி இருக்காது. ரேட்டு போக போக என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். செப்பல்ஸு, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. சில பொருட்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் வரையும் அதுக்கு வந்துட்டு செஸ் ரேட் இருக்காது, 28% இருக்கும். அதுக்கு மேலே அது பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா ஜிஎஸ்டி ரேட் வந்துட்டு செஸ்ஸோடு சேர்ந்து வரும். அப்போ அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி
அப்படின்னா நீங்க ஐட்டம் ரேட் அப்படின்றத குடுத்துக்கலாம். இப்ப நம்ம வேல்யூ மட்டும் குடுத்தா போதும் நமக்கு. நம்ம ஐட்டம்ஸ் எதுவுமே அந்த மாரி வரல. டாக்ஸபிலிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸபிள் அப்படின்ற மாரி குடுத்துக்கங்க. குடுத்துட்டு, இப்ப இன்டகிரேட்டட் டாக்ஸஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன குடுக்கணும் அப்படின்னா, என்ன ரேட் அப்படின்றத குடுக்கணும். என்ன ரேட்னா 0% அப்ப 0ன்னு மட்டும் குடுத்துருங்க. வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. கண்ட்ரோல் ஏ அப்படின்ற மாரி குடுக்கணும். பட் இப்ப டாக்ஸபிள்ன்னு குடுக்கக்கூடாது அப்படின்னா, நில் ரேட்டட் அப்படின்ற மாரி நம்ம குடுத்துக்கலாம். நில் ரேட்டட் அப்படின்ற மாரி நம்ம குடுத்துக்கலாம். குடுத்துட்டு என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2வது ஸ்டாக் ஐட்டம். 2வது ஸ்டாக் ஐட்டம்ல வந்துட்டு நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னி ரைஸ் மலர் பிராண்ட் அப்படின்ற மாரி இருக்கு. அத குடுத்துறலாம். பொன்னி ரைஸ் மலர் பிராண்ட் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ரைஸ் தான் அதோட இது. கேஜிஎஸ் குடுத்தாச்சு. அப்ளிகபிள் குடுத்துட்டேன். இதுக்கப்புறமேட்டு இங்க ஜிஎஸ்டி ரேட்டுக்கு உள்ள போறேன். போயிட்டு ஜிஎஸ்டியோட டிஸ்கிரிப்ஷன் போறேன். ஜிஎஸ்டி டிஸ்கிரிப்ஷனுமே இங்க இருக்கு. எனக்கு தெளிவா தான் இருக்கு. இத அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. HSN code 1006310 ஆன் வேல்யூ அன்னோனபிள் கிடையாது. டாக்ஸபிள் அப்படின்ற மாதிரி போட்டுருங்க. இது வந்துட்டு 5% அதனால 5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் கூட்ஸ் வந்துட்டு நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மோர் டீடைல்ஸ்ல போயிட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடலாம்னா எம்ஆர்பி ரேட்டை மட்டும் கரெக்டாக வந்துட்டு அப்டேட் பண்ணி விட்டுருங்க. எம்ஆர்பி ரேட் வந்துட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 rupees அது மட்டும் போட்டுருங்க. போட்டுட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் ஆகிடும். இதுக்கு அடுத்தது வந்துட்டு மூணாவதாக இருக்கிறது வந்துட்டு பாஸ்மதி ரைஸு. பாஸ்மதி ரைஸுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ அண்டர் வந்துட்டு ரைஸ் தான். கேஜிஎஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இதுக்குள்ள போறேன். போயிட்டு செட்டார் ஆல்டர்ல டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஒன் 0063020 ஆன் வேல்யூ இது டாக்ஸபிள் 5%. டாக்ஸபிள் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. 5% கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்றேன். திரும்ப ஒரு கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. இந்த ஸ்க்ரீனும் சேவ் ஆகிடும். இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா வீட் ப்ரௌன் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட ஹெச்எஸ்என் கோடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த அந்த இதுக்கு மட்டும் நம்ம வீட் அப்படின்றது கொடுத்துடலாம். அடுத்து எம்ஆர்பி ரேட் மட்டும் ஒன்று கொடுக்க மறந்துட்டேன். அதை மட்டும் கொடுத்துட்றேன். இதுக்கு எஸ் கொடுத்துட்டு இதோடது டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு 1001100 அப்படின்றது அதோடது ஆன் வேல்யூ கொடுத்துருங்க. இது டாக்ஸபிள் கிடையாது, நீல் ரேட்டட். அதனால் நீல் ரேட்டட் கொடுத்து முடிச்சிடுறேன். இப்போ இதுவரை நம்மளுக்கு அப்டேட்டட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாக் ஐட்டத்தை பார்க்கணும் அப்படின்றப்ப நான் என்ன பண்ணணும் ஆல்டரில் போய் தான் பார்க்கணும். பட் நான் இங்கே பேஜப் கீயை கொடுத்தாலே வரும். ஏன்னா இப்போதைக்கு இப்போ தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால பேஜப் கீயை கொடுக்குறேன். இதே ஏற்கனவே இருக்கக்கூடிய பழசை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆல்டரில் போய் தான் பார்க்கணும். பேஜப் கொடுத்துட்றேன். இப்போது ரைஸ் பொன்னி மலர் பிராண்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பாஸ்மதி மலர் பிராண்ட் மட்டும்தான் நம்ம கொடுக்காம வச்சுருந்தோம். அதோட எம்ஆர்பி ரேட்டை வந்துட்டு நான் பார்த்துடுறோம். 100 rupees அப்படின்ற மாதிரி இருக்கு. எம்ஆர்பி மோர் டீடைல்ஸ்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா எம்ஆர்பி டீடைல்ஸ் கிளிக் பண்ணி அமௌண்ட் மட்டும் 100 rupees அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ அப்படின்ற மாதிரி நான் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிடுறேன். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டாக் ஐட்டத்தை பூரா கிரியேட் பண்ணுவோம். கிரவுண்ட்நட் ஆயில் அண்டர் குரூப் கிரவுண்ட்நட் தான். அதனால அதை காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணியாச்சு. அண்டர் குரூப் வந்துட்டு ஆயிலை கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இங்கேயும் கேஜிஎஸ் தான் கொடுக்கணும். லிட்டர்ஸ் போட்டுருங்க. அப்ளிகபிலிட்டியில் எஸ் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸை கரெக்டாக எடுத்துருங்க. 5% அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் வி கொடுத்துட்றேன். இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1508100. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஆன் வேல்யூ இது டாக்ஸபிள் 5% அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. இதுக்கும் கண்ட்ரோல் ஏ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி ரேட் வந்துட்டு எம்ஆர்பி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு எம்ஆர்பி ரேட் வந்துட்டு கிலோவுக்கு வந்துட்டு என்ன ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
180 அப்படின்ற மாதிரி இருக்கு. 180 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். சேவ் ஆயிடுது. இதுக்கு அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்றத ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிட்டேன். பிரைமரி ஐட்டம் கிடையாது. இதுக்கு அண்டர் குரூப் வந்துட்டு ஆயில் இருக்கு. ஆயில கொடுத்துட்றோம். கேஜிஎஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இதுக்குள்ளே போகிறேன். உள்ளே போனோடனே ஹெச்எஸ்என் டிஸ்கிரிப்ஷன் கேட்குது. அதனால அதை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிடுறேன். இதோட ரேட்டும் 5%, ₹105 அதோட எம்ஆர்பி. அதை பார்த்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஹெச்எஸ்என் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் 1512110. ஓகே, ஆன் வேல்யூ இங்கே வந்து டேக்ஸபிள் 5% கொடுக்குறேன். 2.5 பிரிஞ்சிருது. கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்றேன். இந்த கண்ட்ரோல் ஏ கொடுக்கறதுக்கு முன்னாடி மோர் டீட்டெயில்ஸில் உள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எம்ஆர்பி டீட்டெயில்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 105 அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரேட்டு எம்ஆர்பி ரேட்டு 105 தான் இருந்துச்சு. கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது கோகனட் ஆயில். கோகனட் ஆயிலை வந்துட்டு கொடுத்துட்டேன். பிரைமரி வந்துட்டு ஆயில் கேஜிஎஸ். இங்கே வந்துட்டு எஸ் கொடுத்து உள்ளே போயிடுறேன். உள்ளே போனோடனே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்எனுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா பாம் ஆயில் கோகனட் ஆயில் அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கும் 5% தான். ஹெச்எஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா 1513100 ஆன் வேல்யூ இஸ் அ டேக்ஸபிள். இதுக்கு வந்துட்டு 5%. கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்றேன். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 150. எம்ஆர்பி செட் பண்ணுறேன். எம்ஆர்பி கொடுத்துட்றேன். எம்ஆர்பிக்கு போகிறேன். என்டர் 150 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இதோட முடியலை, இன்னுமே இருக்கு. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், கிரேப்ஸு, அதுக்கப்புறமேட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் 2, சோப் ஐட்டம் இருக்குது. இப்போ ஆப்பிள் மட்டும் கிரியேட் பண்ணுவோம். ஆப்பிள் அப்படின்றது இது மட்டும் டைப் பண்ணிடலாம். அதனால் ஆப்பிள் இதை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். எம்ஆர்பி ரேட் வந்துட்டு 100. ஆப்பிள் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அப்படின்றது நம்ம கொடுக்கணும். ஃப்ரூட்ஸ் அப்படின்றது முதலே இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து கேஜிஎஸ் அப்படின்றது தான் கரெக்டு. அப்ளிகபிள் எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே கண்ட்ரோல் வி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு 0808100 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். ஆன் வேல்யூ கொடுத்துட்றேன். டேக்ஸபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். ஆனால் இங்கே 0% தான். அதனால நம்ம என்ன பண்ணணும், நில் ரேட்டட் அப்படின்றது கரெக்டாக கொடுக்கணும். நில் ரேட்டட் கரெக்டாக கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு எம்ஆர்பி ரேட்டில் மோர் டீட்டெயில்ஸ் போகிறேன். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். எம்ஆர்பி டீட்டெயில்ஸில் இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நோ கொடுத்துட்டு ₹100 கொடுக்குறேன். எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்து பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு அப்படியே பிடிச்சிக்கோங்க, பாயிண்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்து வந்து கிரேப்ஸு, க்ரீன் கிரேப்ஸு. நான் வந்துட்டு இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அது நில் ரிட்டர்ன் ₹65 அப்படின்றது பார்த்துக்கலாம். க்ரீன் கிரேப்ஸ் அப்படின்றத நான் வந்துட்டு டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்றது கன்ஃபார்மாக கொடுத்துடலாம். கேஜிஎஸ் கொடுத்துடலாம். அப்ளிகபிள் கொடுத்துட்றேன். எஸ் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 0806100 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். இதுக்கடுத்து ஆன் வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே டேக்ஸபிள் அப்படின்ற மாதிரி கிளியரான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துட்றேன். டேக்ஸபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். இப்போ இதுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் கிடையாது. அதனால நில் ரேட்டட் அப்படின்றத கரெக்டாக கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு கூட்ஸை செலக்ட் பண்ணிடுறோம். கூட்ஸை செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து எம்ஆர்பி வந்துட்டு ₹65. மோர் டீட்டெயில்ஸில் உள்ளே போயிட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணிடுறோம்னா எம்ஆர்பி ஜிஎஸ்டி நம்ம இங்கே எல்லாமே இங்கே கொடுக்க வேண்டியது எல்லாமே இங்கேயும் இருக்கும். பார்த்துக்கலாம். நம்ம இங்கே வந்துட்டு எம்ஆர்பி டீட்டெயில்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல 65 அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. வேலை முடிஞ்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய பிரிட்டானியா குட் டே அப்படின்றது இந்த பெரிய ஐட்டத்தை வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5% இருக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் தான், பேக்கெட் கணக்கில் வருது. பிஸ்கட்ஸ் அப்படின்றதுனால ஸ்நாக்ஸில் கொடுத்துட்றேன். பேக் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். நாட் அப்ளிகபிள். இதுக்கு எஸ் கொடுத்துட்டு இங்கே உள்ளே வந்து பார்க்குறேன் ஹெச்எஸ்என் டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த இதை காப்பி பண்ணிவிட்டு ₹25 அதோட ரேட்டு அதுவும் பார்த்து வச்சுக்கிறேன். 1907200. ஓகே, ஆன் வேல்யூ. ஓகே, இது டேக்ஸபிள் பார்த்தீங்கன்னா 5%. இதுக்கப்புறம் மோர் டீட்டெயில்ஸில் உள்ளே போயிட்டு எம்ஆர்பி டீட்டெயில்ஸ் வந்து நான் கிளியராக அப்டேட் பண்ணுறேன்.
எம்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா 25 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கிறேன். இப்போ இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாக்லேட்ஸ் அப்படின்றது, சாக்லேட்ஸ் அப்படின்றதுமே அண்டர் குரூப் ஸ்நாக்ஸ் தான். ஓகே, சாக்லேட் ஆனால் 18%. ஓகே, சாக்லேட் அப்படின்றது ஸ்நாக்ஸு கொடுத்துடலாம். இதில் வந்து பேக்கெட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே போகிறோம், டிஸ்கிரிப்ஷன் கேட்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத செலக்ட் பண்ணுறேன். எம்ஆர்பி வந்து 80 ரூபீஸ் போட்டிருக்கு, அதையும் நான் பார்த்து வச்சுக்கிறேன். எம்ஆர்பி 80 ரூபீஸ் இருக்குது, அதையும் பார்த்து வச்சுக்கலாம். 1905100 ஆன் வேல்யூ. எம்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ taxable 18%. கண்ட்ரோல் ஏ, எம்ஆர்பி டீட்டெயில்ஸில் உள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு 80 ரூபீஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்றேன். இதுக்கு அடுத்து ஃபைனலாக இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், சோப் மைசூர் சாண்டல் அப்படின்ட்டு அண்டர் குரூப் சோப்பு. அண்டர் குரூப் சோப்பு, அதுக்கப்புறமேட்டு வந்து பேக்கெட்டு எஸ் கொடுத்து டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போயிட்டு அந்த ஹெச்எஸ்என் கோட எல்லா டீட்டெயில்ஸுமே காப்பி பண்ணி இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். 340111110 taxable value 5% 18% தெரியல, 18% 60 ரூபா, 18% கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும், மோர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நேம் எல்லாமே இது இருக்கட்டும். கரெக்டாக அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணணும், இல்லாட்டினா அது ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு எம்ஆர்பி டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்துட்டு 60 ரூபீஸ், அதை மட்டும் கரெக்டாக கொடுத்துடலாம். இன்னும் கொடுக்கல, பிளாங்காக என்ட்ரு பண்ணிட்டேன். எம்ஆர்பி டீட்டெயில்ஸில் உள்ளே போயிட்டு 60ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, கண்ட்ரோல் ஏ. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணலாம். இன்கேஸ் இங்கே கான்ஃபிகரேஷன்ஸ் ஒன்று இருக்குது, F12 கான்ஃபிகரேஷன்ஸ், அதை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். F12 ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு இங்கே கொடுக்கறதுக்கான விஷயங்கள் இங்கே இருக்குது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மோர் கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸில் போயிட்டு ப்ரொவைட் எம்ஆர்பி டீட்டெயில்ஸ் அப்படின்றதுக்கு நான் எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீன்லேயே எனக்கு எம்ஆர்பி வந்துடும். நான் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு எம்ஆர்பி டீட்டெயில்ஸ் வந்துடும். இங்கே எனக்கு வேணும்னா நான் எஸ் கொடுத்து நான் கொண்டு போயிட்டே இருக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் உங்களுக்கு நான் பிரைமரியாக சொல்லி தரணுன்றக்காக மோர் டீட்டெயில்ஸில் யூஸ் பண்ணணுன்றக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி F12 ப்ரெஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன வரணும் என்னென்ன வரக்கூடாது அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ண முடியும் F12 கான்ஃபிகரேஷன்ஸில். இப்போ பாருங்கள், புதுசாக எம்ஆர்பி டீட்டெயில்ஸ்ன்றது வந்துருச்சு. இப்போ எனக்கு அது தேவையில்லை அப்படின்னாலுமே நான் என்ன பண்ணணும், F12 ப்ரெஸ் பண்ணிவிட்டு எம்ஆர்பி டீட்டெயில்ஸை நான் வந்துட்டு நோ பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓட்டிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அதாவது நம்மளுக்கு நாளைக்கு பார்க்க போகிற ஐட்டம், அடுத்த வீடியோவில் பார்க்க போகிற ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதை நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்துட்டு நம்மளுக்கு முடிஞ்சு இந்த ஒர்க்கு. இதுக்கு அடுத்து நம்ம என்ட்ரிஸ்க்கு போக போகிறோம். என்ட்ரிஸ்க்கு போகும்போது அந்த இடத்துல நம்ம வவுச்சர் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. வவுச்சர் டைப்பை நம்ம கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த வவுச்சர் டைப் என்ன வவுச்சர் டைப் அப்படின்னா POS இன்வாய்ஸ்க்கான வவுச்சர் டைப்பில் ஒரு வவுச்சர் கிளாஸ். அப்போ வந்துட்டு நம்ம POS இன்வாய்ஸ் வவுச்சர் கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். கிரியேட்ல போங்க, வவுச்சர் டைப் போங்க. வவுச்சர் டைப்பில் வந்துட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா POS இன்வாய்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆஃப் டைப் ஆஃப் வவுச்சர் வந்துட்டு சேல்ஸ் தான், அதனால சேல்ஸ்ன்னு டைப் பண்ணிடலாம். சேல்ஸ் சொல்லியே டைப் பண்ணிட்டேன். இப்போ அப்ரிவேஷன் வந்துட்டு POS சேல் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும். ஓகே, ஆக்டிவ் திஸ் வவுச்சர் டைப். எஸ் தான் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். மெத்தட் ஆஃப் நம்பரிங் ஆட்டோமேட்டிக்னே இருக்கட்டும். அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் எதுவுமே நம்ம கொடுக்க வேணாம், விட்டுருங்க. அலோவ் ஜீரோ வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் எஃபெக்டிவ் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தேவைன்னா கொடுத்துக்கோங்க. நம்ம இப்போதைக்கு தேவைப்படாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியம், என்ன அப்படின்னா யூஸ் ஃபார் POS இன்வாய்சிங், அதுக்கு மட்டும் எஸ் கொடுத்துட்டு மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு என்ன வரணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ரீட்டைல் பில்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். டிஃபால்ட் டைட்டில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பில் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். டிக்ளரேஷன் ஆல்டர் பண்ணணும்னா ஆல்டர் பண்ணிக்கோங்க, தேவையில்லை எனக்கு. இப்போ நான் இந்த இடத்துல வந்து POS பில் அப்படின்ற மாதிரியே கொடுத்துட்றேன்.
பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் வவுச்சர் இருக்கா அப்படின்னா, கிஃப்ட் வவுச்சர் கிடையாது நம்மட்ட. இந்த இதில பேடிஎம்லாம் கிடையாது. கிரெடிட் கார்டு இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிபிஐ பேங்க் வந்து குடுத்துக்கணும். செக் வந்துட்டு நம்ம வாங்க மாட்டோம். அதனால நான் குடுத்துடுறேன். கேஷ் இருக்கா? ஆமா கேஷ் இருக்கு. அதுக்கு வந்துட்டு கேஷ் தான். லெட்ஜர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் தான் அங்க வரணும். எல்லாமே 100% சேல்ஸ் தான். வேற யாருக்காவது டிஸ்கவுண்ட் ஏதாவது குடுக்குற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம அத பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப டாக்ஸ் இருக்கிறதுனால, இப்போ நம்ம டாக்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். டாக்ஸ் இன்க்ளூட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் டாக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்துடுறோம். சென்ட்ரல் டாக்ஸ்ன்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரிமூவ் இஃப் 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்ட்ரல் டாக்ஸ் குடுக்காம விட்டேன்னா, அந்த இடத்துல அந்த லெட்ஜர் வரக்கூடாது. அதுக்காக. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் டாக்ஸும் நான் குடுத்துக்கிறேன். இது தாண்டிட்டு நான் என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ட நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹70க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ்லாம் போடும்போது, அது வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ்லாம் போட்டுட்டு 70.01 இந்த மாரிலாம் வரும். அப்ப அந்த இடத்துல ரவுண்டிங் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வேணுன்றதுனால நான் என்ன பண்றேன்னா, அது வந்துட்டு ரவுண்ட் அப் பண்ணணுன்ற பிளான் பண்றதுக்காக ரவுண்ட் ஆஃப் குடுக்குறேன். இப்ப ரவுண்ட் ஆஃப்ன்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணணும். பட் இங்க அப்படி ஒரு லெட்ஜர் இல்ல. அதனால என்ன பண்றேன்னா, கிரியேட் குடுத்துர்றேன். கிரியேட்ல போயிட்டு ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு குடுக்குறேன். அப்ப அண்டர் குரூப் என்ன சார் குடுக்குறது அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நம்ம கை காசை போடக்கூடாதுன்னு நெனைப்போம். அப்ப அது ஒரு இன்கம்மா நமக்கு கிடைச்சுச்சுன்னா பெட்டரா இருக்கும். அதனால ஒரு இன்டைரக்ட் இன்கம் அப்படின்ற கான்செப்ட்க்கே நான் போயிடுறேன். டைரக்ட் இன்கம் கிடையாது. இது இன்டைரக்ட் இன்கம். நம்ம சில சமயம் நம்ம நம்ம காசு போடுற மாரி இருக்கும். சில சமயம் அவங்க பைசா நமக்கு வர மாரி இருக்கும். பட் நம்மளோடது லாபம். எப்பயுமே லாபம் தான். அப்படின்ற கான்செப்ட்ல இன்கம் அப்படின்ற மாரி போட்டுக்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாட் அப்ளிகபிள் குடுத்துருங்க. ஜிஎஸ்டிக்குமே நாட் அப்ளிகபிள் குடுத்துருங்க. இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. நாட் அப்ளிகபிள் குடுத்துடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்குமே வராது. ஓகேவா? டீட்டெயில்ஸ் மட்டும் இப்போதைக்கு சும்மா இது மட்டும் ஒரு அப்டேட் மட்டும் போட்டு வச்சுக்கிறோம். டைப்ஸ் ஆஃப் கால்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷனல் எக்ஸைஸ், பிளாட் ரேட்டு, அமௌண்ட் அஸ் த டோட்டல் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங்காக மட்டும் யூஸ் பண்றோம். சரியா? ரவுண்டிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நம்ம நார்மல் ரவுண்டிங் பண்ண சொல்லிடுவோம். ஓகேவா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரவுண்டிங் லிமிட் வந்துட்டு ரூ. 1 தாண்டக்கூடாது. அப்போ ரூ. 1 மட்டும் நம்ம குடுத்துக்கலாம். 1ன்னு மட்டும் குடுத்துக்கங்க. அதுவே அந்த இடத்துல ஒண்ணுமே ரவுண்ட் பண்ண தேவையில்ல அப்படின்னா, அது பாட்டுக்கு முடிஞ்சுக்கும். பாருங்க இதுவே ஒரு விஷயம் இங்க இருக்கு. அத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ரவுண்ட் ஆஃப் ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் அப்படின்னு குடுக்கணும். ரவுண்டிங் மெத்தட் நார்மல் ரவுண்டிங் குடுத்துருங்க. ரவுண்டிங் லிமிட் 1ன்னு குடுத்துருங்க. இப்ப குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரவுண்டிங் பில்ஸ் கரெக்ட்டா காமிக்கும். இப்ப எஸ் பண்ணி முடிச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா, சிம்பிளா நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, அழகா ஒரு வவுச்சர் கிளாஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். இப்ப என்ட்ரீஸ்க்கு மட்டும் போலாம். போகும்போது கவிதாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கலாம். இது போக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த சேல்ஸ் என்ட்ரிய பிஓஎஸ் சேல்ஸ் என்ட்ரிய போடும்போது, இது இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸஸோட கான்செப்ட்க்கு நம்ம சில விஷயங்கள் பண்ணணும். நம்ம அத மட்டும் கரெக்ட்டா பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவிதா வந்துட்டு இந்த சைட் அப்புறம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம பில் போட்டு அவங்க கையில வந்து பில்ல குடுக்கணும். அதுக்கு அவங்க கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட் படி அமௌண்ட் வாங்கியிருக்கோம்னு சொல்லி காட்டணும். ஓகே. இப்ப பார்க்கலாம். இப்ப வவுச்சர்ஸ்குள்ள போயிடுறேன். வவுச்சர்ஸ்ல போயிட்டேன். இப்ப நான் F8 குடுக்கணும். F8 குடுத்துர்றேன். பிஓஎஸ் இன்வாய்ஸ் இருக்கு. பிஓஎஸ் இன்வாய்ஸ்ல பிஓஎஸ் பில் குடுத்துருங்க. அதுதான் செமையா இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் டாக்ஸ், ஸ்டேட் டாக்ஸ், ரவுண்ட் ஆஃப், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுனா என்ன பண்ணணும், கேஷ்னா என்ன பண்ணணும், எல்லாமே இன்பில்ட்டா எல்லாமே ரெடியா இருக்கும். நீங்க வந்தோனே என்ட்ரிய போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? அந்த மாரி இருக்கும். அப்ப இது வந்துட்டு உங்களுக்கு நீட்டாவே இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணணும். 4 ஐட்டமும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அத பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம வந்துக்கலாம். ஏன்னா பிஓஎஸ் வவுச்சர் எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்ப குடுத்துருக்கேன். இதே டீட்டெயில்ஸ நம்ம பர்ச்சேஸ முடிச்சுட்டு நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். பர்ச்சேஸ் என்ட்ரி என்ட்ரி வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப ஏன்னா 5த் என்ட்ரி தான் சேல்ஸ் என்ட்ரி. என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்ரீ ஏஜென்சிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்றது. அத பார்க்கலாம். F9 பர்ச்சேஸ் அப்படின்ற மாரி குடுத்துருவோம். தேதி மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா மாத்தணும். தேதி வந்து பார்த்தீங்கன்னா, F2 பிரஸ் பண்ணிக்கிட்டேன். பிரஸ் பண்ணிட்டு தேதிய வந்துட்டு 17 டேட்ட வந்து 17ன்னு மாத்திக்கிறேன். சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் எதுவும் இல்ல. நான் சும்மா 1ன்னு போட்டுக்கிறேன். பார்ட்டிஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஏஜென்சிஸ். அவங்க ரிசிப்ட் நோட் நம்பர் எதுவும் இல்ல. அதனால குடுக்கல. வேணும்னா நீங்க குடுக்கணும்னா குடுத்துக்கங்க. ஸ்ரீ ஏஜென்சியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா தான் வந்திருக்கு. பர்ச்சேஸ் லெட்ஜர் கரெக்ட்டா குடுத்துருங்க. நேம் ஆஃப் த ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸு. இந்த இடத்துல குவான்டிட்டி அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அது நம்மட்ட கேட்கும். ரேட் நம்மட்ட கேட்காது. அந்த ஸ்டாண்டர்ட் ரேட்லாம் நீங்க குடுத்துட்டீங்கன்னா கேட்காது. ஓகே. 1000
40 rupees. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பொன்னி மலர் பிராண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பொன்னி மலர் பிராண்டு அப்படின்றதுல கொடுத்துட்றேன். அதுவுமே 1000 kgs. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 rupees. அடுத்து வந்து பாஸ்மதி, அதுவுமே 1000 வந்து பார்த்தீங்கன்னா 85 rupees போடணும். 85 rupees போடுறேன். அடுத்து வீட் ப்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே 1000 kgs. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 25 rupees மட்டும்தான். ஓகே, இப்போ இது தாண்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஜிஎஸ்டி ரேட் இருக்கு. ஜிஎஸ்டி வந்துட்டு சென்ட்ரல் டேக்ஸ் கொடுக்கணும், ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸ்டேட் டேக்ஸ் கொடுக்கணும், ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன டேக்ஸஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு இவே பில் ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் டீட்டெயில்ஸ் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணி முடிச்சிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பர்ச்சேஸ் என்ட்ரியோட கிளியரான ஒரு டீட்டெயில்ஸ். சரியா? இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பில்லும் சேம் ஜூலை 1 தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ட்டிஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னிமலை ஏஜென்சிஸ் கொடுத்துட்றேன். 3 ஆயில் வந்துட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அவங்ககிட்ட இருந்து. கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இதுக்கும் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறோம். ஆயிலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஆயில் 1000 kgs 155. கிரவுண்ட் ஆயில் 1000 kgs 185 ரேட்டு. ஓகே, அதே மாதிரி வந்து இந்த ரேட்டில் நம்ம போடணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா பர்ச்சேஸ் ரேட் கன்ஃபார்மாக தெரியும்னா அப்படி போடலாம். ஆனால் இப்போல்லாம் பர்ச்சேஸ் ரேட் சேமாக இருக்கிற வாய்ப்பு இல்லை. 1000 kgs. இது சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 85 rupees. ஆக்சுவலாக எம்ஆர்பி 85 rupees கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். 105 கொடுத்தோமா என்னன்னு தெரியல, பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கோகோனட் ஆயில் 1000 kgs 135 என்ட்ரு பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டேக்ஸு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்துடணும். ஸ்டேட் டேக்ஸு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்துருச்சு. கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க, சேவ் ஆகிடும். ஓகே, இது போக வந்துட்டு அடுத்து மூணாவது பர்ச்சேஸ் வந்து ஃப்ரூட்ஸு. 4வது பர்ச்சேஸ் வந்துட்டு ஸ்நாக்ஸ் அண்ட் சோப்பு. இது வந்து எம்ஆர் ஏஜென்சிஸ் கோயம்புத்தூர். இதுக்கு வந்து 3ஆம் நம்பர் பில் நானாக தான் போட்டுக்கிறேன். பில்லில் பார்த்தீங்கன்னா பில் நம்பர்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ இது வந்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. அடுத்தது கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. பர்ச்சேஸ் லெஜர் பர்ச்சேஸ் தான். நேம் ஆஃப் த ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள். குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 100 kgs 100 kgs. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 80 rupees. அடுத்து கிரீன் ஆப்பிள்ஸ், கிரீன் கிரேப்ஸ் 100 kgs 50 rupees. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டுமே வந்துட்டு எது கிடையாதுன்னா டேக்ஸ் கிடையாது. அதனால் அது ரெண்டுக்குமே என்ன வராதுன்னா டேக்ஸ் வராது. சென்ட்ரல் டேக்ஸும் கிடையாது, ஸ்டேட் டேக்ஸும் கிடையாது. ஏன்னா எல்லாமே ரெண்டுமே நில் ரேட்டட் டேக்ஸு ஐட்டம்ஸு. அதனால் அதுக்கு ஜிஎஸ்டி பில் கூட வராது. ஏன்னா பிலோ 50,000னால அதுவுமே வராது. ஓகே, ஈவே பில்லும் வரல பாருங்க. பிலோ 50,000னால ஈவே பில்லும் வரல. அதே மாதிரி பிரிட்டானியாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட் இருக்கு, பார்க்கலாம். பிரிட்டானியாவில் 100 பேக்ஸ் 20 ரூபா தான் நமக்கு. ஓகே, 4வது பில்லு 4 மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ். பர்ச்சேஸ் நேம் ஆஃப் த ஐட்டம் வந்துட்டு பிரிட்டானியா 100 பேக்கெட்டு 20 ரூபா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு 100 பேக் 65 ரூபா. 65. அடுத்து சோப்பு 100 பேக்கெட் 50. சென்ட்ரல் டேக்ஸு. அடுத்து ஸ்டேட் டேக்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட இது பர்ச்சேஸ் என்ட்ரி முடியுது. சேல்ஸ் என்ட்ரிக்கான ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு F8 ப்ரெஸ் பண்ணணும். F8 கிளிக் பண்ணுறேன். இதில் வந்துட்டு POS இன்வாய்ஸ் வருது. POS இன்வாய்ஸை கொடுத்துட்டு POS பில்லை வந்து டபுள் கிளிக் பண்ணிடுறேன்.
இப்போ என்னன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன்டா இருக்கு எல்லாமே. பாருங்க இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் எல்லாமே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பட் ஒண்ணே ஒண்ணு பண்ணணும். இந்த இடத்துல F12 கான்ஃபிகரேஷன்ஸ் மட்டும் பண்ணணும். அத மட்டும் நான் F12 பிரஸ் பண்ணி குடுத்துர்றேன். ஏன் அப்டின்னா இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் எனக்கு வேணும்ன்றத நான் கன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஆம் மாடிஃபை ரேட் இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ், ப்ரொவைட் ரேட் இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் ஐட்டம்ஸ்ன்றது எஸ்ல இருக்கு. எஸ்ல இருக்கான்றத பார்த்துக்கங்க. அது மட்டும் எஸ்ல இருக்கான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடிக்கு வேற எதுவுமே தேவையில்லை. எஸ்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் சொல்லி இந்த காலம் வந்து நிற்கும். ஓகேவா? இப்ப என்னென்ன ஐட்டம்ஸ் குடுக்க போறீங்களோ, அதுக்கு மட்டும் ஜிஎஸ்டி ரேட் இருந்தா மட்டும் ரேட்டும் இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸும் டிஃபர் ஆகும். ஏன்னா, இதே இது வந்துட்டு ஆப்பிளுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ரேட்டு ஜிஎஸ்டி டாக்ஸ் இல்லாதனால 2க்கும் ஒரே ரேட் தான் காமிக்கும். பாருங்க, நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப கவிதாவோட பர்ச்சேஸ் ஐட்டத்த பூரா இப்ப நான் ஸ்கேன் பண்றேன் அப்படின்ற மாரி வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸ்கேனர் இருந்தா ஸ்கேன் ஆகும். ஆமா, வீட் ப்ரவுன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட் ப்ரௌனுக்கு நம்ம வந்துட்டு ரேட் குடுத்தோம் இல்லையா? கண்ட்ரோல் வீட் ப்ரௌனுக்கு நம்ம ரேட் குடுக்கல. ரேட் குடுத்துடலாம். எம்ஆர்பி ரேட் குடுக்காம விட்டோம். எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, வீட் ப்ரௌனுக்கு வந்துட்டு ரூ. 35. ஓகே, ரூ. 35 குடுத்துடலாம். அந்த ரூ. 35 குடுத்தோனே ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இது இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸும் அதுவும் ஒரே அமௌண்ட் தான் காமிக்குது. என்ன ரீசன்னா, இதுக்கு ஜிஎஸ்டி வந்துட்டு நில் ரேட்டட். அதனால அப்படி காமிக்குது. 1 கேஜி கிடையாது. அவங்க எத்தனை கேஜி வாங்கியிருக்காங்கன்றத பொறுத்து போடணும். எத்தனை கேஜி வாங்கியிருக்காங்க அப்படின்னா, கவிதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 கேஜிஸ் ஆஃப் வீட் வாங்கியிருக்காங்க. அப்ப 5. அடுத்த ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரைஸ் பொன்னி மலர் பிராண்ட் 25 கேஜிஸ். ரைஸ் பொன்னி ஓகே, மலர் பிராண்ட் 25 கேஜிஸ். பார்த்தீங்கன்னா, பிராண்டட் ஐட்டம்ன்றதுனால அதுக்கு வந்துட்டு ரேட்டும் ஜிஎஸ்டி இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் வந்துட்டுமே டிஃபரெண்ட் ஆகுது பாருங்க. ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த ஐட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரைஸ் பாஸ்மதி ரைஸ் இதுக்குமே வந்துட்டு டிஃபர் ஆகும் ரேட்டு. இதுவுமே எத்தனை கேஜி வாங்கியிருக்காங்கன்னா 5 கேஜிஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, பாருங்க இது ₹100 காட்டுது. இங்க டாக்ஸ் இல்லாம பேலன்ஸ் அமௌண்ட் காமிக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட்நட் ஆயில். கிரவுண்ட்நட் ஆயில் வந்துட்டு 2 கேஜிஸ். 2 கேஜிஸ். அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜிஎஸ்டி ரேட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரீசன்னா ஜிஎஸ்டி ரேட் இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி ரேட் இருக்குல்ல, அந்த ரேட் அதில் வர ஆரம்பிக்குது. பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சன்ஃப்ளவர் ஆயில் 2 கேஜிஸ். அப்படியே மாறிக்கிட்டே வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில் 1 கேஜி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிள். ரேட்லாம் நம்ம எதுவும் டைப் பண்ணவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு பாருங்க. 2 கேஜி ஆப்பிள். அடுத்தது கிரீன் கிரேப்ஸ் 1 கேஜி. சோப்பு 4 பாக்கெட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டான பில்லு. ஓகேவா? முடிஞ்சுச்சு. இப்போ ஐசிபிஐ பேங்க் மூலமா எவ்வளோ பணம் செட்டில் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நான் மொத்த பணமும் ஐசிபிஐ பேங்க் மூலமா செட்டில் பண்றேன். அதாவது 3525 செட்டில் பண்றேன். அப்போ இதுக்கு வந்துட்டு கார்டு நம்பர் வந்துட்டு 16 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. 9 வரையும் கொடுத்துட்டு அப்புறம் 7 வரையும் கொடுத்துருங்க. அவ்வளோதான் 16 டிஜிட். என்ட்ரிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கேட்கும்னா பில்லை வந்து பிரிண்ட் பண்ணவான்னு கேட்கும்.
இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகர் பண்றது அப்டின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். கான்ஃபிகர் குடுக்குறேன். கான்ஃபிகர் பண்றதுன்னா இது எல்லாமே கான்ஃபிகர் தான். இப்ப என்னென்னலாம் தெரியணும் அப்டின்ற மாரி பார்க்குறப்போ, ரேட்டு இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் தெரியணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்னென்ன தெரியணும், ஹெச்எஸ்என் டீட்டெயில்ஸ் தெரியணும், டாக்ஸ் அனாலிசிஸ் தெரியணும். இந்த மாரி எது எதெல்லாம் தெரியணும், எது எதெல்லாம் தெரியக்கூடாது அப்டின்றது எல்லாமே நீங்க குடுக்கலாம். கம்ப்ளீட்டட் கார்ட் நம்பர் தெரியணுமா? இல்ல வெறும் ஒரு 4 டிஜிட் கார்ட் நம்பர் மட்டும் தெரிஞ்சா போதுமா? எந்த பிரிண்டர்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நீங்க வந்துட்டு இங்க அப்டேட் பண்ண முடியும். அது வந்து இப்ப கான்ஃபிகருக்கு உண்டான ஒரு கேட்டகரி புரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பிரிவ்யூ அப்படின்றது இப்ப நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்துக்கிறது. பிரிண்ட் அப்படின்றது டைரக்ட்டா பிரிண்டர்ல போய் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு இப்ப பிரிவ்யூ மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். பிரிவியூல ரொம்ப அழகா வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கரெக்ட்டா வந்திருக்கும். பாருங்க. ரேட்டு இதுதான் எம்ஆர்பி ரேட்டு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது நார்மலா டாக்ஸ் இல்லாம இருக்கக்கூடிய ரேட்டு. இப்போ டாக்ஸ் எல்லாமே போட்டு மல்டிபிள் பண்ண ரேட்டு. டோட்டல் டாக்ஸ் எப்படி பிரிஞ்சிருக்கு, அதே மாரி ஒவ்வொரு டாக்ஸோட ஸ்லாப்லயும் எவ்வளோ அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளவு டாக்ஸபிள் ஆயிடுக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸு. இதுக்கு மிக கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட கார்ட் நம்பர், அவங்க கஸ்டமரோட கார்ட் நம்பர், மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டைமிங்கு எல்லாமே கரெக்ட்டா வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம அட்ரஸு எல்லாமே வந்துட்டு கிளியரா இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரான ஒரு அப்டேட். இதத்தான் நான் கிளியரா அப்டேட் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். அதோட டீட்டெயில்ஸ் ரொம்ப கிளியராவே உங்களுக்கு பொறுமையா சொல்லிக் குடுத்தாச்சு. ரொம்ப கிளியராவும் நீங்க புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த விஷயம். ஓகே. ரொம்ப அடுத்தடுத்து இதே மாரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வவுச்சர் கிளாஸஸ செட் பண்ணி நெறைய ஐடியா பண்ணுங்க. இப்ப ரவுண்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அழகாவே வந்திருந்தது. இப்ப பாருங்க பில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இதான் பேஜ் அப் கீய பிரஸ் பண்ணீங்கன்னா, பில் வந்துரும். அந்த பில்ல இப்ப நான் பிரிண்ட் பண்றேன். ரவுண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, 08 ரூபீஸ் வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் இருக்கு. அப்ப அந்த ரவுண்ட் ஆஃப்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா கிடைக்கும். அப்ப ரவுண்ட் பண்ணி அமௌண்ட் வந்துரும். பாருங்க இங்க ரவுண்ட் ஆஃப்லாம் அதுவே போட்டு வந்துருச்சு. அப்ப இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு விஷயமா நம்ம பண்ண முடியும். நீட்டா பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.